ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிராமத்து ஸ்டைல்ல வந்து புளிச்ச கீரை தாங்க செய்ய போறோம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு கீரை. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். ஒரு 7 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நம்ம ஒரு லெமன் சைஸ்ல வந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கோம். தாளிப்பதற்கு வந்து வடகம், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா, இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில பார்த்தீங்கன்னா, நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த கீரைய போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கீரை பார்த்தீங்கன்னா 2, 3 விதத்துல செய்வாங்க. ஒண்ணு வந்து தண்ணி வச்சு அத வேக வச்சு செய்வாங்க. இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா, இது மாரி வெறும் கடாயில தண்ணிலாம் விடாம வதக்கி விட்டு செய்வாங்க. இந்த வதக்கி விட்டு கீரை செய்யறது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. தண்ணிலாம் விட்டீங்கன்னா, அது 1 வீக் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 1 மந்த் வச்சுக்கலாம். இது மாரி நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விடும்போது நல்லா சுண்டி வந்துரும். தண்ணிலாம் அதில வந்து பிரிஞ்சு வந்துரும். அந்த தண்ணிலாம் வந்து நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டோம்னா பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் சீக்கிரமாவே வதக்கல் குடுத்துரும். எந்த அளவுக்கு வதக்கணும்னா, அந்த தண்ணிலாம் வடிகட்டிட்டு ரொம்ப ட்ரையா வதக்கணுங்க. இதுல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நல்லா கெட்டியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது வந்து டேஸ்ட்டும் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். தண்ணி இருந்துச்சுன்னா, சீக்கிரமா அது கெட்டு போகறதுக்கு சான்ஸ் இருக்கு. தண்ணி இல்லாத கொஞ்சம் அளவுக்கு நல்லா கெட்டியா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, கீரை வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இதுல கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, தண்ணியே இருக்காது. இப்ப வந்து நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சுடலாம். பார்த்தீங்கன்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்ப வந்து நம்ம சிவப்பு மிளகாய் வந்து நம்ம வந்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து தீயாத அளவுக்கு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். அப்பதான் கலர் மாறக்கூடாது. இது கூட பார்த்தீங்கன்னா, பூண்டையும் புளியும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டும் புளியும் வந்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். கலர்லாம் அந்த அளவுக்கு மாறக்கூடாது. கோல்டன் ப்ரவுன்ல இருக்கணும். இந்த புளிச்சக்கீரையில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டிப்ஸ் இருக்குங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரை புளிக்குதுன்னு புளி சேர்க்கவே மாட்டாங்க சில பேர். அது மாரி இருக்கக்கூடாது. புளிச்சக்கீரையில கண்டிப்பா வந்து புளி சேர்த்தே ஆகணும். அதுல காரம் இருக்கணும். புளி, காரம், உப்பு, அதுல வந்து பூண்டு, சுவைக்கு வந்து பூண்டு இருக்கணும். இது 3மே வந்து இதுல புளிச்சக்கீரையில சேர்த்தீங்கன்னா, உங்க புளிச்சக்கீரை அவ்ளோ டேஸ்ட்டா அற்புதமா இருக்குங்க. இப்ப வறுத்த பொருட்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணுங்க. ஸோ இது மாரி அரைச்சு எடுத்துக்கணும். இது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா, புளிச்சக்கீரை அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் மொத்தமா நீங்க அந்த கீரை சேர்த்துட்டீங்கன்னா, அது மிக்ஸி ஜார்ல அரைபடாது. ஏன்னா நம்ம வந்து தண்ணீல இத வேக வைக்கல. தண்ணீல நீங்க வேக வச்சு அரைச்சீங்கன்னா, அது ஈஸியா வந்து அரைச்சு வந்துரும். இது வந்து நம்ம வந்து வதக்கி விடுறதுனால கொஞ்சம் ட்ரையா இருக்கும். இதுல தண்ணிலாம் விட்டுலாம் அரைக்கக்கூடாது. தண்ணி விடாம தான் அரைக்கணும். அப்பதான் வந்து அந்த டேஸ்ட்டும் சுவையும் மாறவே மாறாது. நீங்க தண்ணி விட்டு அரைச்சீங்கன்னா, அது ரொம்ப நாளுக்கு வராது. ரொம்ப வந்துட்டு மையெல்லாம் அரைக்கக்கூடாது. இது மாரி கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப நம்ம வந்து இது தாளிச்சு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா, நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட இந்த கீரை தாளிக்கிறதுக்காக வடகம் சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூனு. இதுவும் நல்லா வந்து பொன்னிறமா வந்து வதங்கி வரட்டும். இது கூட அரைச்சு வச்ச அந்த கீரையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கணும். இந்த கீரைக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து அதிகமா சேர்த்துக்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, அது வந்து 1 மந்த் கூட வரும். இது கூட பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்க முடியாட்டா, அது கூட வந்து கடலெண்ணெயும் அத மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் பாதி, கடலெண்ணெய் பாதி கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கிடுச்சுன்னு எப்படி பார்க்கணும்னா, இது வந்து இந்த கடாயெல்லாம் அவ்வளோ ஒட்டாது. ஒட்டாம வந்துச்சுன்னா, இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு இது மாரி இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் நீங்க வந்து தூக்கலா விட்டீங்கன்னா, அது வந்து கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரத்துக்கு. இப்போ வந்து நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கீரைய பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களா? இது வந்து நல்லா சுட சுட சாதத்துல கொஞ்சமா வந்து நெய் சேர்த்து இத சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இது மாரி வந்து நீங்க செஞ்சு பாருங்க. இந்த புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா 2 டைப்ல செய்வாங்க. ஒண்ணு வந்து தண்ணி வச்சு வேக வச்சு அதில வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து செய்வாங்க. இது வந்து செகண்ட் டைப்பு. இந்த மாரி நம்ம செஞ்சீங்கன்னா, இது 1 மந்த் வரும். மெயினா பார்த்தீங்கன்னா, பேச்சுலருக்கு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்லயே இது மாரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.